அதிலும் மாற்றமில்லை என்றால் மட்டுமே அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைப்பர். மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் அறுவை சிகிச்சை என்பது லாப்ரோஸ்கோபி மற்றும் ரோபோட்டிக் சிகிச்சை மூலம் மேற்கொள்ளப்படும் முறையாகும். இதில் 2 முறை உள்ளது. ஒன்று சாப்பிடும் சாப்பாட்டின் அளவை குறைக்க இரைப்பையை சுருக்குவது, மற்றொன்று இரைப்பையில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சும் அளவை குறைப்பது. சாதாரணமாக மனித இரைப்பை 2 லிட்டர் அளவிலான உணவுப் பொருட்களை தக்க வைத்துக் கொள்ளும். அறுவை சிகிச்சையின் மூலம் ஸ்டாப்லர் தொழில்நுட்பம் மூலம் இதன் அளவு குறைக்கப்படும். இதனால் இரைப்பையில் குறைந்த அளவே உணவு தங்கும். இதன் காரணமாக அதிக உணவு உட்கொள்ள முடியாமல் வயிறு நிறைந்த உணர்வு ஏற்படும். உடலுக்கு செல்லும் கலோரிகளின் அளவு குறைக்கப்படுவதால் உடல் எடை கணிசமாக குறைந்துவிடும். இது சாப்பிடும் அளவை குறைக்கும் முறை. மற்றொரு முறை உடலில் அதிக ஊட்டச்சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கும் முறை. சிறுகுடலின் அளவு பொதுவாக 7 முதல் 8 அடி வரை இருக்கும். இதை 4 அடி வரை குறைக்கப்பட்டு இரைப்பையுடன் பைபாஸ் செய்யப்படும். இதனால் இரைப்பையில் இருந்து வெளியேறும் ஊட்டச்சத்து நேராக சிறுகுடலில் பின்பகுதியை சென்றடையும். அங்கு குறைந்த அளவிலான ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும். தேவையான அளவை தவிர்த்து அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படாது. இதன் காரணமாகவும் உடல் எடை வெகுவாக குறைந்துவிடும். இந்த மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ் முறையானது நாம் பேப்பர்களுக்கு ஸ்டாப்லர் அடிப்பது போன்ற ஒரு முறை என்பதால் இது ஒரு மீள் அமைப்பாக கூடிய சிகிச்சை முறை. மீண்டும் பழைய உடல் அமைப்பு தேவைப்படுபவர்கள் ஸ்டாப்லரை நீக்கிவிட்டால் மீண்டும் அவர்கள் உணவு முறை பழைய நிலைக்கு வந்துவிடும். இந்த அறுவை சிகிச்சையில் எந்த பகுதியும் வெட்டி நீக்கப்படுவதில்லை.